மௌலிதில் நபியே நீங்கள் பாவத்தை மன்னிக்க கூடுவீர்கள் என்று வந்திருக்கிறது, அது எப்படி சரி ஆனது? அதை முன்னாடி சொல்லிட்டோம். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவத்தை மன்னிக்க வேண்டும், அவங்க இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும் என்று இறைவனே குர்ஆனில் சொல்லி தந்தது. இன்னைக்கும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம பாவம் மன்னிக்கப்பட காரணமாக இருக்கிறார்கள், நமக்காண்டி இஸ்திக்ஃபார் செய்யறாங்க. அந்த வகையை பாவங்களை மன்னிக்கக்கூடியவர்கள். அவங்களுடைய காலத்தில் அவங்களுக்கு செஞ்ச பாவத்தை கூட மன்னிச்சாங்க, அதையும் கூட நம்ம சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் அவங்களுக்கு செஞ்ச அந்த பாவத்தை மன்னிச்சாங்க, இன்னைக்கு நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட காரணமா இருக்கிறாங்க. நாளைக்கு மறுமையிலும் ஷஃபாத் செய்து நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட காரணமா இருக்கிறாங்க. அதனால பாவம் மன்னிக்க முடியும்னு சொல்லலாம். இது ஒன்று சில பேர் அறியாமை விளைக்கிறது. பாவத்தை மன்னித்து அல்லாஹ்வுக்கு மட்டும் பண்ணதில்லை, என்ன சார் அவங்க போய் சொல்றீங்கன்னு அறியாமை சொல்ற குர்ஆன் ஓதாதனால பாவத்தை மன்னிக்கிறது நமக்கு உண்டுங்க. அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், வைதாமா வலிது கும் யகுதுரும். நம்மளை பார்த்து சொல்றான், நீங்க கோபமா இருந்தா உங்களுக்கு யார் கோபத்தை உண்டாக்கணும் அவங்கள என்ன மன்னிச்சிருங்க, நல்லவங்க அப்படித்தான் இருப்பாங்க. நல்லவர்கள் எப்படி இருப்பாங்க? கோபம் அடைந்தால் மன்னித்து விடுவார்கள். மன்னித்தங்கிறது நமக்கே இருக்குது, அதனால அவங்களுக்கு இருக்கக்கூடாது. இன்னொரு இடத்துல இறைவன் சொன்னா, வலமன் சொதர வஃபர என்ன தாலிக லமின் அஸ்மில் உமூர். ஒருவர் யார் அவர் தப்பு பண்ணாங்களோ அவர் மன்னிச்சுட்டாரு, பொறுமையா இருந்தாரு, அதுதான் நல்ல காரியம். இப்ப நம்மளே மன்னிக்கணும்னு அல்ல சொல்றான், கபரங்கிற வார்த்தையை போட்டு. நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப நாம மட்டும் மன்னிக்கணும், அல்ல ரசூல் அது இல்லைன்னு சொன்னா அந்த வஹாபியெல்லாம் ரசூலே சொல்ல வர்றாங்களா? அதனால அவங்க தகுந்தவாறு, நம்ம தகுந்தவாறு, ஸல்லல்லாஹு அவங்க தகுந்தவாறு, அல்ல அவங்க தகுந்தவாறு. ஏன் மன்னிக்கிறது இருக்கு.